எல்லோருக்கும் வணக்கம். 10 மைல் அடிவாரத்தில் 140 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற முருகன் சிலை உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்தது. இந்நாட்டிலேயே இச்சிலை நிர்மாணிப்பதற்கு பிறகு நிறைய சுற்றுப்பயணிகளுடமானே இந்த உலக பூராவும் இதே அமைப்பிலே இப்பொழுது பல நாடுகள் கட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த முருகப்பெருமானுடைய திருவடிக்கு கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு பன்னீர் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று தேவஸ்தானம் முடிவு செய்து அதற்கிணங்க கடந்த 8 ஆண்டுகளாக ஒவ்வொரு புது வருடத்தன்றும் பன்னீர் அபிஷேகம் செய்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த ஆண்டு 9வது ஆண்டாக 1/1/2025 நம்முடைய முருகன் திருவடிக்கு பன்னீர் அபிஷேகம் சிறப்பான முறையில் பெரிய அளவிலே நடத்தப்படவிருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டுமாய் உங்களை நான் அழைக்கின்றேன். 9:30 மணிக்கு விசேஷ பூஜைக்கு பிறகு தேவஸ்தானம் பன்னீர் அபிஷேகத்தால் முருகனுடைய திருவடிக்கு பன்னீர் அபிஷேகம் செய்விக்கப்படும். பூஜைக்கு பிறகு ஒவ்வொரு பொதுமக்களும் அவரவர்கள் வரிசையாக நின்று அந்த இடத்தில் மணி ஏறி அவர்கள் கைகளாலேயே அந்த முருகனுடைய திருவடிக்கு பன்னீரில் அபிஷேகம் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும். இந்த நல்ல வாய்ப்பினை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பன்னீர் அபிஷேகத்துக்கு பிறகு அவர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படும். ஆனால் வருகின்றவர்கள் எல்லோரும் வரிசையில் நின்று மற்றவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காமல் தங்களுடைய முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து முருகனுடைய இறையருள் பெறுமாறு உங்களை அன்போடு பெற்றுக்கொள்கின்றேன். எல்லோரும் திரண்டு வாருங்கள். இது 9வது ஆண்டு. அடுத்த ஆண்டு 10வது ஆண்டு இன்னும் பல சிறப்பான நிகழ்வுகளோடு இந்த பன்னீர் அபிஷேகம் ஒவ்வொரு வருடமும் புது வருடப்பிறப்பன்று 1 ஆண்டிற்கும் நிகழ்வு நடைபெறும். இந்த ஆண்டு அந்த வகையில் 1/1/2025 புதன்கிழமை காலை 9:30 மணி முதல் விசேஷ பூஜைகளுக்கு பிறகு பன்னீர் அபிஷேகம் துவங்கப்படும். எல்லோரும் வாங்க வந்து உங்களுடைய கைகளாலேயே முருகனுடைய திருவடிக்கு பன்னீரில் அபிஷேகம் செய்யுங்கள். இந்த வாய்ப்பை நாங்கள் தேவஸ்தானம் உங்கள் அனைவருக்கும் இந்து பெருமக்களுக்கும் இதை வழங்குகின்றது என்பதை நீங்கள் மறவாமல் திரண்டு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.